தெரிந்திருக்கும். எங்கள் வெற்றி தலைவர் சென்னையில் இருந்து பறந்து வந்தார். விமான நிலையத்தில் இருந்து மக்கள் கடலில் மிதந்து வந்தார். அவர் கட்டளை கிணக தொண்டர்கள் அப்போதே இங்கு கூடிவிட்டோம். விமான நிலையத்தில் விமானங்கள் வந்து ஸ்தம்பித்தது உண்டு. ஆனால் குட்டி குட்டி குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் என பொதுமக்கள் அத்தனை பேரும் சூழ்ந்து நின்றது அவரின் திருமுகத்தை பாடத்தான். இவையெல்லாம் வாக்குச்சாவடி அன்று, தேர்தல் அன்று, வாக்குச்சாவடி முகவர்களாக நீங்கள் நிற்க போகிற அன்று ஓட்டுகளாக மாறி அந்த வாக்குச்சாவடிகளை வெற்றி சாவடிகளாக நீங்கள் மாற்றி காட்டுவீர்கள் என்ற அசாத்தியமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எதற்காக இந்த கருத்தரங்கம்? இந்த கருத்தரங்கில் என்ன பேச போகிறோம்? கழக வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கத்தை குறித்து ஒரு அறிமுக உரையை தருவதற்காக ஒருவர் வரப்போகிறார். நபிகள் நாயகம் சொல்வார், ஒரே நேரத்தில் தாயும் தந்தையும் அழைத்தால் நீ தாயின் குரலுக்கு ஓடு, தாயின் காலடியில் தான் சொர்க்கம் என்று சொல்வார். ஒரு தாயை போல தன்னை வளர்த்த தமக்கையார், பாசமிகு அக்கா, திடீரென அவர் தவறிவிட்டார் என்ற செய்தி இதயத்தில் இடியாக இறங்கிய போது கூட கட்சி கூட்டத்தில் வந்து நின்று கூட்டத்தை முடித்துவிட்டு அதை பார்க்க போன தியாக திருவுருவம், வேலை என்ற வார்த்தைக்கு அகராதியில் அர்த்தம் இவராகத்தான் இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை, ராணுவத்தால் கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டத்தை தன் விடியால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே மனிதர், ஓடி ஓடி உழைக்கும் உழைப்பாளி, வெற்றி தலைவர் அவர்களை இதயத்தில் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தளபதியின் தளபதி, போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்கள் வருகிறார்.